பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? கர்த்தருக்கு பிரியம்னா நமக்கும் அது பிரியமா தான் கர்த்தர் வைப்பாரு. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் ஜெபத்து மூலியமா கர்த்தருடைய முழங்காலிட்டு அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு, அப்பா உமக்கு சித்தமானால் இதை எனக்கு சுத்தப்படுத்தி கொடுங்க என்று நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சொந்த இஷ்டமா நம்ம சில பிசினஸ்க்கு போவோம், வேலைக்கு போவோம், ஒரு திருமண காரியத்திற்காக வெளியே போகுவோம். அந்த வீட்டுலதான் எனக்கு பெண் வேணும், இந்த வீட்டுலதான் எனக்கு ஒரு பையன் வேணும், இல்ல அவங்கதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வோம். ஆனா சில காலங்களுக்கு பிறகு அது மிகவும் வேதனைக்குரியதா இருக்கும். இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல நீங்க வைக்காம சொந்த இஷ்டமா நம்ம கர்த்தரை விட்டு போகும் பொழுது அநேக பிரிவினைகள், வேதனைகள், கவலைகள் தான் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது. ஆனா இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். நீ என் நாமத்து நிமித்தமா நீ எங்க போனாலும் வந்தாலும் என்ன நீ முன்வைத்து என்கிட்ட நீ ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய சித்தத்தின்படி போ மகனே, நான் உன்னோட பேசுவேன். நீ போகிறதுக்கு முன்பாக உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று ஏசப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஏசப்பா இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. தாவீது கூட அநேக இடத்திற்கு போகும் போதும் வரும் பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய விருப்பத்தின்படி போவாரு, ஜெயத்தோடு வருவாருங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தோடு போங்க, ஜெயத்தோடு நீங்க வர தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சொந்த இஷ்டமா சொந்த புத்தியோடு சொந்த எண்ணத்தோடு உடைய பிள்ளைகள் போயிருக்கலாம்ப்பா ஆண்டவரே. ஆனா இன்று தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு இப்பொழுது எடுக்கிற இந்த முடிவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்கப்பா. எங்க போனாலும் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபம் பண்ணிட்டு அவருடைய சித்தத்தின்படியே நான் நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, தெரியாம அநேக முடிவுகள் எடுத்து தோல்வியோடு இருந்திருக்கலாம்ப்பா. ஆனா இனி நீங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நின்று எல்லா நன்மையும் தொடர செய்ய உதவி செய்யுங்கப்பா. தோல்வி எல்லாம் வெற்றியாய் மாற உதவி செய்யுங்கப்பா. அப்படியா நீங்கள் உதவி செய்ததற்காய் நன்றி ராஜா. எங்கெல்லாம் போறாங்களோ, எந்த நன்மைக்காகலாம் போகிறாரோ, திருமண காரியங்களுக்கு போகிறார்களோ, பெண் பார்க்க ஆண்டவரே, இது ராஜா பையன் பார்க்க அநேக தெய்வ பிள்ளைகள் கடந்து போக பொழுதும் அந்த பிள்ளைகளோடு இருங்க, வியாபாரத்துல இருங்க ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிறேன். அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புறமா இருக்கிற ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தத்தின்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.